ஸல்லல்லாஹு நம்மள மாதிரி சொல்லலாமா? குர்ஆன் இல்லை என்கிறதே, ஹதீஸ் இல்லை என்றல்லவா சொல்கிறது. உண்மையிலும் ஹதீஸையும் குர்ஆனையும் நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்றால் நம்மை போன்றவர்கள் சொல்லவே கூடாது. எப்படிங்க நம்மை போன்றவர்கள் இருக்க முடியும்? உடனே ஒரு வசனத்தை ஓதுவாங்க, எல்லாத்துக்கும் ஓதுற மாதிரி. அந்த வசனத்துடைய பொருளை தான் தப்பா வழங்கிட்டு இருக்கிறது. இதுல தான் சில இளைஞர்கள் ஏமாந்து போனது. வசனத்தை சொல்லிவிட்டாங்களே, நம்பரைன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா என்ன சரிதான், அர்த்தம் சரியா அதை பார்க்கணும். சில இடத்த விட்டுருவாங்க, சேர்க்க வேண்டிய இடத்த சேர்க்கிறது, எடுக்க வேண்டிய இடத்த எடுத்துறது. இதுவெல்லாம் அரபி தெரியாத இளைஞர்களுக்கு தெரியறது இல்லை. சான்ஸால பார்த்து நம்பிக்கை வச்சு போடுறது. ஸல்லல்லாஹு நம்மள மாதிரிலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம், அது என்னது? குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். ஸல்லல்லாஹு அவர்களே, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே. அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே, அப்ப நான் சொன்னா என்ன அப்படிங்கிறது? அதோடய நிக்கிறீங்க, ஏன் பாதி கிணறு தாண்டுறீங்க? முழு கிணறு தாண்டன, இல்லாட்டி சும்மா இருக்கணும். ஒரு ஆள் சொல்றான், இன்னைக்கு பாதி கிணற தாண்டுறேன், நாளைக்கு இன்னொரு பாதியை தாண்டாங்கிறான். முடியுமா? கீழே விழுந்துருவான். அதுதான் இப்ப நடக்குது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஓதணும். உங்களை போன மனிதனே இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? யூஹா இலைய, ஆனால் எனக்கு இறை செய்தி வருகிறது, வகி வருகிறது. இறைவன் அங்கேயே ஒரு செக் வைக்கிறான். உங்களை போன மனிதன் சொன்ன உடனே அடுத்த செக் வச்சுட்டான். அல்ல, எனக்கு இறை செய்தி வருகிறதுங்கிறத சொல்லுங்க. அதுல நம்ம வேற அவ்வளவு வேண்டாம். நமக்கு யாராவது இறை செய்தி வருதா, வகி வருதா? நம்ம எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், நம்ம எல்லாம் இறைவனுடைய தூதர்களா? இல்ல, முடிஞ்சு போச்சு. அவங்க வேற, நம்ம வேற. எவ்வளவு தெளிவா இருக்குது அந்த வசனத்துல. அவர்களுக்கு ஒரு கலை, அந்த வஹாபிகளுக்கு கைவந்த கலை ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு கேட்டா, இருப்பதை வெட்டுவது, இல்லாததை ஒட்டுவது. இந்த வேலை அவங்க நிறைய செய்வாங்க. இப்ப பாருங்க, இந்த இதுல அப்படித்தான். யூஹா இலைங்க இருக்குதுல, இருக்கிறத வெட்டியாச்சு. அது சொல்லவே இல்லை மக்களுக்கு. முன்னால உள்ள மட்டும் சொல்லிக்கிறது. உங்களை போன மனிதன் எல்லாம் சொல்லிவிட்டான். அதுக்கு அடுத்து யூஹா இல்லை, அதை சேர்த்துல சொல்லணும். அது சொல்றது இல்லை. இருப்பதை வெட்டுவார்கள் தேவைப்பட்டா. சில கட்டங்களில் இல்லாததை ஒட்டுவார்கள் தேவைப்படும் பொழுது. அது ரொம்ப நம்ம ஆழமான சோதிக்கிறது. சாதாரணமா பாருங்க, விரல் அசைக்கிறாங்கல்ல, விரல் அசைக்கல் அப்படிங்கிறதுக்கு யுஹர்ரிகுஹா யதூபிஹான்னு இருக்கு. இந்த யதூபிஹான்னா துவா செஞ்சாங்கன்னு அர்த்தம். அத்தஹியாத்துன்னு ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் நீங்க ஓதுறதெல்லாம் துவா தான். அது மீனிங் தெரிஞ்சா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலால் அசைத்து சமிக்கை செய்தார்கள், துவா ஓதினார்கள் இருக்கு. இவங்க அசைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் வச்சாங்க. யதூபிஹான்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அழைத்தார்கள் அர்த்தம் வச்சாங்க. மற்றவங்கள கேட்பாங்கல்ல, அழைச்சாங்களா, யாரை கூப்பிட்டாங்க அப்படி யாரா கேட்டுருவாங்கிறதுக்காக வேண்டியே அங்கே ஒட்டுகிறார்கள். என்ன? யாரையோ அழைப்பது போல. யாரையோ இந்த ஹதீஸ்ல இருக்கா? காமிக்க முடியுமா? காமிச்சுட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஏன் இந்த மாதிரி இல்லாததையெல்லாம் சொல்லணும் மக்களை ஏமாத்துறதுக்கு? யாரையோ அப்படிங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இல்லை. இவர்கள் சேர்க்கிறாங்க, ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அப்படிதான் செய்வாங்க. ஃபிட் பண்ணி செட் பண்றது தேவைப்பட்டா. சில இடங்கள்ல கட் பண்ணி செட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும். அது இப்னு தைமியா, முஹம்மது அப்துல் வஹாப் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்துல வழிகட்டவர்கள், தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்தவர்கள் இந்த 2 பேர். அந்த 2 பேருடைய கருத்தை தான் சொல்றோம்னு சொன்னா எந்த இளைஞர்களும் அவங்களுக்கு பின்னால இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. புதிதாக பெடல் அனுப்பி ஓடிடுவாங்க. அதனால என்ன செய்யறது? 2ன்னு காமிச்சுக்கிறது. இளைஞர்கள்லாம் பாக்குறாங்க, 2ன்னா குர்ஆன் ஹதீஸ் நினைச்சுக்கிறது. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த 2ங்கிறது குர்ஆன் ஹதீஸ் இல்ல. ஒன்னு இப்னு தைமியா, இன்னொன்னு முஹம்மது அப்துல் வஹாப். இதுதாங்க உண்மை. அங்க அந்த ஹதீஸ்ல யாரையும் இல்லை. ஏன் யாரையுங்கிற வார்த்தை ஏன் போட்டீங்க? அழைப்பது போலங்கிற வார்த்தை காமிக்க முடியுமா ஹதீஸ்ல? அதுவும் கிடையாது. இவங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கிறது, தேவைப்பட்டா எடுத்துக்கிறது. இந்த பெண்கள் பள்ளிக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் சொல்றது, லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு போறத தடுக்காதீங்கன்னு சொல்லி நீங்க ஏன் தடுக்கிறீங்க? இது அரகணரை தாண்டது. அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குது, அது விட்டாச்சு. இதேன்னு சொல்றது இல்லை. அதுக்கு அடுத்து சலாம் சொல்றாங்க, புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன. ஆனா அந்த பெண்களுக்கு அவர்களுடைய வீடுதான் சிறந்தது என்று முடிக்கிறார்கள். அதை சொல்லலாம். போன தடுக்காதங்கிறது வேற, அனுமதிங்கிறது வேற. எதை இறை தூதர் விரும்புகிறார்கள் வேற. இவர் செஞ்சா செஞ்சுக்காப்பா, அதை எடுக்கிறதா? எனக்கு இதுதான் பிடித்தவங்க ரசூல் சொல்றாங்க, அதை எடுக்கிறதா? நீங்களே சொல்லுங்க. ஸல்லல்லாஹு எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. பெண்கள் தொழுவதற்கு சிறந்த இடம் அவர் வீடுதான் என்கிறார். போனா தடுக்காதுங்கிற வேற விஷயம், போனா போங்கன்னு அர்த்தம். ஆனா விரும்பியதை தான் நம்ம செய்யணும். ஒரு இறை நம்பிக்கையாளன் இறை தூதர் அனுமதி கொடுத்துட்டா போதும், எப்படா அனுமதி கொடுப்பாங்க செய்யணும், அப்படி உட்காரக்கூடாது. இறை தூதர் என்ன விரும்புகிறார்கள் அதை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லல, உங்களுக்கு பின்னால இந்த மஸ்ஜித் நபியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய உணர்வை நான் விரும்புகிறேன், உங்களுடைய உணர்வை நான் அறிகிறேன்.
அதே நேரத்தில் நீங்க இங்க வந்து தொழுவதை விட உங்களுடைய உறவினர்கள் தொழுகின்ற இடத்தில் தொழுவதுதான் நல்லது. உங்கள் உறவினர்கள் தொழுகின்ற இடத்தில் தொழுவதை விட உங்கள் வீட்டிலே நீங்கள் தொழுவதுதான் சிறந்தது. உங்கள் வீட்டிலே கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான அறையிலே தொழுவதுதான் மிகச் சிறந்தது சலாத்து சொல்றாங்க. அகமதிலே இப்னு ஹுசைமாவிலே எல்லாம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, சல்லல்லாஹு எவ்வளவு அழகா சொல்றாங்க. இப்போ இந்த பெண்மணி வீட்டுல தொழுவ பள்ளிக்கு வந்தாக்கா ஜமாத்தா தொழுகிறாங்க. ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அதே கிடைக்குது. அதுவும் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவியில தொழுதா மற்ற பள்ளிகளை 10,000 தடவை தொழுகிற நன்மை மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதா கிடைக்கும். அந்த இதுவும் வேணாங்கிறாங்க. ஒரு நபிக்கு பின்னால் நின்று தொழுகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமாங்க? ஒரு நபி இமாமா இருக்கிறாங்க, பின்னால் நின்று தொழுகிறோம், இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அவ்வளவும் இருந்தும் கூட பெண்ணே நீங்க வர வேண்டாம், நீ உன்னுடைய வீட்டிலே தொழு என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஹதீஸ் என்ன பார்க்கலையே? ஏன் அவங்க பெண்களை கொண்டு வரணும், ரோட்டுக்கு கொண்டு வரணும். போராட்டத்துக்கு பொங்கலை எல்லாம் கை கொள்ளுதோடு நிற்கிறாங்க, காதலும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பொங்கலை நிப்பாட்டியாச்சு. இதானா? இதான் மார்க்கமா? சல்லல்லாஹு எவ்வளவு அழகா சொல்றாங்க, வீட்டிலே தொழுங்க. வீட்டுல கூட பிரத்யேகமான அறை, அதையெல்லாம் ஏன் விட்டுட்டீங்க? சல்லல்லாஹு எது விரும்பியிருக்கிறார்கள் அதை விட்டாச்சு, ஏன் தடுக்காதீங்க? அதான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் தேவையானால் வெட்டுவார்கள், தேவையானால் ஒட்டுவார்கள். இந்த பழக்கம் இருக்கு. படிக்கிறது தான் படிக்கிறது. ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரை கொடுக்குற பழக்கம். திடீர்னு சக்கரை விலை கூட்டிருச்சு. இனிமே கொடுக்கறது முடிவு பண்ணிட்டாங்க. வர்ற ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால போர்டு எழுதி போட்டாங்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது எழுதி போட்டாச்சு. ஒருத்தன் அங்கேருந்து வேகமா வந்தான், சர்வரை கூப்பிட்டான், தோசை கொண்டா அப்படின்றான். கொண்டு வந்து வச்சாச்சு. சர்க்கரை கொண்டு வா அப்படிங்கிறான். போர்டை காமிச்சாரு, பார்த்தான். இன்னொரு தோசை கொண்டு வா அப்படின்னாங்க. சர்வரை கொண்டு வந்து வச்சுட்டாரு. உப்பு சர்க்கரை கொண்டு வாங்குறான். மறுபடியும் காமிச்சாரு போர்டை. அப்படி சொல்றான், ஆமா போர்டில் என்ன எழுதிருக்கு? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. இப்ப நான் 2வது தோசைக்கு தான் கேட்கறேன் தாங்கிறான். இந்த இன்று முதல் தோசை இருக்குதுல்ல, அவன் இன்று இங்கிட்டு சேர்த்து பிரிச்சு விட்டான், முதல் அங்கிட்டு சேர்த்து விட்டான். இன்று முதல் தோசை நான் என்னடா அவன் படிக்க திறமையான படிக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே அழிச்சு விட்டாரு. அழிச்சு விட்டு வேற விதமா எழுதி போட்டாரு சர்வர். இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. அப்பவும் சும்மா இல்ல, மேல உள்ள தோசை தூக்கிட்டு சர்க்கரை கொண்டா அப்படிங்கிறான். என்னடான்னு கேட்டா, இனி மேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. இவன் இப்படியே தவறுதவா படிக்கிறான். இப்படி படிக்கிற மாதிரி குர்ஆனை சில பேர் தப்பா படிச்சுக்கிட்டு, ஹதீஸை தப்பா படிச்சுக்கிட்டு வாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அப்படி எப்படி சொல்ல முடியும்? நமக்கு கண்கள் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்கள் இருக்கு. அதுல வேணா நம்ம மாதிரி சொல்லலாம். ஏன் நமக்கு கண்கள், அவர்களுக்கும் கண்கள். ஆனா கண்களுடைய தரம், ஆற்றல் என்று வருகின்ற போது நம்முடைய கண்கள் வேற, அவருடைய கண்கள் வேற. எப்படி கேட்குறீங்களா? இப்ப நம்ம கண்கள்லாம் தூங்குனுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, ஒன்று முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளு ஒன்று செஞ்சாரு, தூங்குனாரு, எழுந்தாரு, சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஒன்று செஞ்சதுதான் சொல்லணும். இல்ல நான் தூங்குறதுக்கு முன்னாலே ஒன்று செஞ்சுட்டேன், அதை வச்சு இப்ப நான் சொல்லுறேன்னு சொன்னா கூடாது. எப்பொழுது நம்ம தூங்கினாங்களோ ஒன்று முடிஞ்சு போச்சு. நமக்கு சட்டம் தெரியுமில்ல, இந்த சட்டம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஒன்று செய்து விட்டு தூங்குவார்கள், எழுவார்கள், ஒன்று செய்யாமலேயே தொழுவார்கள். அப்படி தொழுகிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, கேட்கிறாங்க, அத்தனாம கபிலன் தூத்திர, என்ன வித்ரு தொழுக்கு முன்னால தூங்குனீங்க, இப்ப எழுந்து தொழுவுறீங்கள, அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்று செய்யலேன்னு அர்த்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்வி. ஆயிஷாவே, எனது 2 கண்கள் உறங்கும், வலா யனாமு கல்வி, எனது கல்வி ஒரு காலம் உறங்காது. ஆகவே இந்த சட்டம் உங்களுக்குத்தான், எனக்கில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க உறக்கத்தில் காணுகின்ற கனவெல்லாம் வகை இறை செய்தி. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய கனவெல்லாம் அல்லாஹ்வுடைய செய்தி சொல்ல முடியுமா? கண்டையெல்லாம் நம்ம கனவுல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்துட்டு. நம்ம போய் இறைவனுடைய செய்தி எப்படி சொல்ல முடியும்? ஆனா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு கனவு பார்த்தாலும் வச்சுக்கிறோங்க, அது அல்லாஹ்வுடைய செய்தி. அவங்களுடைய கண்கள் வேறு, அவருடைய உறக்கம் வேறு, அவருடைய கனவெல்லாம் வேறு.